அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற முரட்டுவ பேப்பரின் 7வது கேள்வியை பார்ப்போம். இதில் சில நுட்பங்கள் கதைக்கப்படும், உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ரைட், கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மோல் டெசிமீட்டர் -3 NaOH aqueous-இன் 1 சென்டிமீட்டர் கணத்தை சேர்க்கும் போது அதிகூடிய pH மாற்றத்தை காட்டக்கூடிய கரைசல். இப்போ இந்த அதிகூடிய pH மாற்றத்தை காட்டக்கூடிய கரைசல்னு சொன்னால் தாங்கல் திறன் குறைவான கரைசல் அதிகூடிய pH மாற்றத்தை காட்டும். இது முதலாவது விளங்கணும். அப்போ அதிகூடிய pH மாற்றத்தை எந்த கரைசல் காட்டும்? தாங்கல் திறன் குறைவான கரைசல். ஏன்னு சொன்னால் தாங்கல் திறனுங்கிறது pH மாற்றத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல். அதாவது ஒரு கரைசல் தாங்கற்கரைசல்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோ செஞ்சு போட்டிக்கிறேன். ஒரு சிறிதளவு NaOH அல்லது சிறிதளவு HCl சேர்க்கிற நேரம் அந்த கரைசல்ற pH மாற்றம் குறைவாக காணப்படுமாக இருந்தால், அந்த pH மாறாமல் பேணக்கூடிய தன்மை இருக்குமாக இருந்தால் அந்த கரைசலை தாங்கற்கரைசல்னு சொல்லுவோம். அதற்கான விளக்கங்கள் அயன் சமநிலை என்ற அந்த சீரீஸில் செஞ்சு போட்டேன் வீடியோஸ், நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம் சேனலில் இருக்குது. ரைட், அப்போ இதை சாதாரணமாக சரியாக அக்யூரேட்டாக கல்குலேஷன் பண்ணியும் நம்ம இதுக்குரிய ஆன்சருக்கு போகலாம். சரியான ஆன்சருக்கு சரியாக கல்குலேட் பண்ணியும் போகலாம். இதை MCQங்கிறதால சில நுட்பங்களை பாவிச்சும் நம்ம ஆன்சரை எடுக்கலாம். இப்போ இதில் pH மாற்றத்தை காட்டக்கூடிய கரைசல்ங்கும் போது இப்போ ஆரம்பத்தில் என்ன கரைசல், இப்போ இந்த 5 ஆன்சர் சந்திக்கிறான். இப்போ அந்த 5 ஆன்சர்லையும் ஆரம்பத்தில் ஒரு pH போது இப்போ NaOH சேர்த்த பிறகு புதிய ஒரு pH வரப்போகுது. அப்போ இந்த ஆரம்ப pH NaOH சேர்த்த பிறகு புதிய pH, அப்போ ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு, அந்த வேறுபாடை வச்சு தான் நம்ம ஆன்சருக்கு போகலாம். அந்த வேறுபாடு கூடியது தான் கேள்வி. அப்போ ஆன்சருக்கு போய்கொள்ளலாம். ரைட், அப்போ முதலாவது இந்த ஆரம்பத்தில் என்ன pHக்குதுங்கிறத சரியாக கல்குலேஷன் பண்ணி காண்றதுக்கு முன்பாக நம்ம சாதாரணமாக என்ன pHக்குங்கிறத நம்ம சாதாரணமாக விளங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு pH அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே 7, 0, இங்கே 14 சும்மா சாதாரணமாக விளங்குறதாக இருந்தால், இந்த 7 நீர் நடுநிலையானது. நடுநிலை கரைசல் 7 pH எடுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கால போக போக அதாவது 7, 6 அதே போல் 5, அதாவது pH பெருமதி இவ்வாறு குறைஞ்சு கொண்டு போக 7லேருந்து இவ்வாறு குறைஞ்சு கொண்டு போக இடப்புறம் நோக்கி செல்ல அமில இயல்பு கூடும். எல்லாருக்கும் தெரியும் அமில இயல்பு கூடும். அதே போல் pH 7லேருந்து 8, 9, 10 இவ்வாறு வலப்புறம் நோக்கி செல்லும் பொழுது கார இயல்பு அல்லது மூல இயல்பு கூடும். இது வலப்புறம் நோக்கி செல்லும் போது 7லேருந்து 8, 9 வலப்புறம் நோக்கி செல்லும் பொழுது கார இயல்பு கூடும். 7லேருந்து இடப்புறம் நோக்கி செல்லும் பொழுது அமில இயல்பு கூடும். அப்போ இந்த ஐடியாஸை வச்சு நம்ம சில மதிப்பீடுகள் செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ஆரம்ப கரைசல் இருக்குது, எந்த அளவுக்கு மேலே NaOH சேர்க்கப்படுதுங்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னு சொன்னால் சரியான ஆன்சருக்கு போயிடலாம். அப்போ இது முதலாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கும். சரியே, இப்போ ஆன்சருக்கு போனால் இப்போ முதலாவது ஆன்சருக்கு போவோம். சரி, முதலாவது ஆன்சருக்கு போனால் ரைட், இப்போ ஆன்சரை பாருங்க. ஆன்சரில் முதலாவது சொல்கிறான் காய்ச்சி வடித்த நீர். முதலாவது ஆன்சர் காய்ச்சி வடித்த நீர் 100 சென்டிமீட்டர் கணத்துக்கு NaOH சேர்க்குறான். சரி, அப்போ ஆரம்பத்தில் நீர் நடுநிலையானது. அப்போ எல்லாருக்கும் தெரியும் அதில் pH 7 இருக்கும். இப்போ NaOH சேர்க்கிற நேரம் அது காரக்கரைசலாக மாறும்னு சொன்னால் அதில் pH விளைவாக 7 விட கூடும்.
அது சரியா கூடி என்ன pH எடுக்கொண்டு எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நான் அயன் சமநிலையின் அந்த சீரீஸ்ல செஞ்சு போட்டிக்கிறேன். இப்போ அது செஞ்சு காட்டுறதும் பிரச்சனை இல்லை, சும்மா நார்மலா நம்ம MCQக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போவோம். அப்போ கார இயல்பு கூட போகுது. ஸோ 7 விட pH உயர்வாக இருக்கும் இறுதியில். ரைட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஆன்சர் HCl. HCl செறிவையும் பார்த்துக்கணும், அளவையும் பார்த்துக்கணும். 0.01 HCl 0.01 HCl 10 சென்டிமீட்டர் கணம் இருக்குது. அப்போ இதுக்கு NaOH அவன் NaOH அளவை சொல்றான். NaOH அளவை சொல்றான் பாருங்க. 1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு 1 சென்டிமீட்டர் கணம். அப்போ 1 m செறிவு 1 சென்டிமீட்டர் கணம்னு சொன்னா நமக்கு தெரியும் இது 0.01 10, இது 1 சொன்னா இதுல NaOHல இருந்து வரக்கூடிய OH மைனஸ் மூல் இங்கேருந்து வரக்கூடிய H+ மூலை விட உயர்வாக இருக்கும். ஏன்டா இது செறிவுத்தர கனவளவை பெருக்கிற நேரம் இங்கே HCl மூல் வரும், இதுல செறிவுத்தர கனவளவை பெருக்கிற நேரம் NaOH மூல் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் 1 தர 1 1, இங்க 0.01 தர 10, ஆகவே 0.1 வரும். அப்போ NaOH மிகையாக இருக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கரைசல் வந்து NaOH தான் மிகையாக இருக்கிறதால இந்த சந்தர்ப்பத்திலையும் கரைசல் காரமாக இருக்கும். காரமாக இருந்தால் pH 7 விட உயர்வாக இருக்கும். சரியே. அப்போ இது வந்து அமிலமாக இருக்கிறதால ஆரம்பத்தில் கரைசல் அமிலமாக இருக்குது, அதுவும் 1 அமிலம் 10(2)னா ஈஸியாக pH காணலாம். pH 2ஆக இருக்கும். அப்போ இதில் H+ செறிவு 1 அமிலம், ஸோ 10(2)டா H+ செறிவு 10(2)டா pH 2ஆக இருக்கும். அப்போ 2ல இருந்து கார கரைசலாக மாறுது, 7 விட உயர்வாக மாறுது. ரெண்டாவது விஷயத்தை பார்த்தோம், ரெண்டாவது ஆன்சருக்குரிய விளக்கத்தை பார்த்தோம். அதே போல மூணாவது ஆன்சருக்குரிய விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.1 மூணாவது நான் இதிலே சொல்றேன். இது ஒரு அமிலக்கரைசலாக இருந்து இப்போ NaOH சேர்க்கிற நேரம் NaOH ஒரு காரம். அப்போ அமிலம் காரத்துக்கான அளவை பார்த்தோம்னு சொன்னா NaOH காட்டிலும் HCOOH இந்த அமிலக்கரைசல் அளவு உயர்வாக இருக்குது. 0.1 மோல் டெசிமீட்டர் -3 1 டெசிமீட்டர் கணம். சரியா. அப்போ இதை பெருக்கிற நேரம் நமக்கு HCOOH இது 1 டெசிமீட்டர் கணம், இது NaOH வந்து 1 மோல் டெசிமீட்டர் -3 1 சென்டிமீட்டர் கணம். அப்போ இதை காட்டிலும் இது உயர்வாக இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் அமிலம் ஈக்கிற மாதிரி இறுதியிலையும் அது அமிலக்கரைசலாகவே இருக்கும். ஏண்டா இதுல கீழே உள்ள அந்த அமிலக்கரைசல் மிகையாக இருக்குது. அப்போ அளவை பார்த்துக்கொள்ளணும். அப்போ அமிலக்கரைசல் அமிலத்தின் அளவு மிகையாக இருக்குது, அமிலமாகவே இருக்கும். அப்போ அமிலமாக இருக்கும்னு சொன்னால் 7 விட குறைவாக இருந்து ஃபைனலாக 7 விட குறைவாகவே இருக்கும் இந்த முடிவுக்கு வரலாம். அதே போல் நாலாவது 7 காய்ச்சி வடித்த நீர்னா 1 டெசிமீட்டர் கணம். அப்போ 7 pHல இருந்து காரக்கரைசலாக மாறி 7 விட உயர்வாக மாறும். அதே போல் இது அஞ்சாவது வந்து தாங்கட்கரைசல். என்ன ஒரு மென்னமிலமும் அதற்குரிய உப்பும் இருந்தால் தாங்கட்கரைசலுக்கு ஒரு சிறிதளவு NaOH சேர்க்கிறதால pH பெரிதாக மாறாது. அஞ்சாவது சுவராக வராது. சரியே. அப்போ இதில் பெரிய அளவு மாற்றத்தை தரக்கூடியது 1ம் 3வது வராதுன்னு சொல்லிட்டேன். ஏன்டா அமிலத்தன்மையாக இருந்து அமிலத்தன்மையாகவே இருக்குது, 3வது வராது. அப்போ 1ம் 2ம் 4ங்கிறதுல இந்த ரெண்டாவது pH 2ல இருந்து 7 விட உயர்வாக மாறுது. இந்த ஒரு 1வதுலையும் 4வதுலையும் ஆன்சர் 1வதுலையும் 4வதுலையும் pH 7ல இருந்து 7 விட உயர்வாக மாறுது. அப்போ எங்க பெரிய மாற்றம் வருது? 2ல இருந்து 7 விட உயர்வாக மாறுறது பெரிய மாற்றத்தை தரும். 1வது ஆன்சர் 4வது ஆன்சர் 7ல இருந்து மூலக்கரைசலாக மாறுறது விட இந்த 2வது ஆன்சர் pH 2ல இருந்து அமிலத்தன்மையான கரைசல்ல இருந்து மூலத்தன்மையான கரைசலுக்கு மாறும் பொழுது pH அதிகமான மாற்றமாக இருக்கும். அப்ப இந்த கேள்வியில என்ன நீங்க படிக்கணும்னு சொன்னால், முதலாவது அமில இயல்பு எவ்வாறு எங்கால, அதாவது pH குறைய குறைய அமில இயல்பு கூடும், pH கூட கூட கார இயல்பு கூடும், அதை முதல்ல விளங்கணும். அப்ப அடுத்ததாக கீழே தரப்பட்ட கரைசல் என்ன ஆரம்பத்தில் என்ன கரைசல் ஐக்கியதுங்கிறத விளங்கணும்.
மேலே சேர்க்கிற கரைசல்ற அளவை காட்டிலும் கீழே உள்ள கரைசல் ரியாக்ஷனை பார்க்கணும் தானே. ஸோ ரியாக்ஷனை பார்க்குற நேரம் இது ரெண்டுக்கும் இடையிலான அளவீடுகள். அப்போ எது மிகையாக இருக்குது, கீழே உள்ளதா மேலே உள்ளதா? ஃபைனலாக மிகையாகிக்கிற கரைசல்ற விளைவு தானே அந்த கரைசல் சேர்த்துக்க புறவும் கரைசலை சேர்த்துக்க புறவும் எடுக்கும். ஸோ எது மிகையாகிக்குதுங்கிறதை நீங்கள் அவதானிக்கணும். அப்போ அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இதை சரியாக ஆன்சர் எடுக்கலாம். இது தவிர நீங்கள் 1 2 3 4 5 ஆன்சர்லையும் ஆரம்பத்தில் என்ன பிஹெச் இறுதியில் என்ன பிஹெச்ங்கிறத சரியாக கால்குலேட் பண்ணி ஆன்சருக்கு போகவும் இயலும். சரி.